பருமன் சிகிச்சையால் புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர் ஹேமச்சந்திரன் உயிரிழந்த செய்தி நேற்று வெளியானது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்களை தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். உறவினர்களிடம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்த செய்தி என்ன? மேலும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருப்பதாக அறியப்படுகிறதா? என்ன நிலவரம்? புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர் ஹேமச்சந்திரனுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில உடல் பருமனை குறைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சையில திடீரென ஹேமச்சந்திரன் உயிரிழந்த விவகாரம் என்பது நேற்றைய தினம் பேசுபொருளாக அமைந்திருந்தது. இந்த நிலையில தான் அறுவை சிகிச்சை தொடங்கிய 10 நிமிடங்கள்ல ஹேமச்சந்திரன் இறந்து விட்டதாக சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையின் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கார்டியாடிக் அரெஸ்ட் காரணமாக அவர் இறந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பா தவறான சிகிச்சை தந்ததால் தான் இளைஞர் இறந்து விட்டதாக அவரது குடும்பத்தினர் பம்மல் காவல் நிலையத்துல புகார் அளித்திருந்தார்கள். உடல் ஆரோக்கியத்துடன் இருந்த அவருக்கு அறுவை சிகிச்சையின் போது மயக்க மருந்து கொடுத்ததுல பிரச்சனை இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் இன்றைய தினம் சம்பந்தப்பட்ட அந்த உயிரிழந்த இளைஞருக்கு இறுதி சடங்குகள் என்பது செய்யப்பட இருக்கின்றன. இந்த நிலையில ஹேமச்சந்திரன் 150 கிலோ எடையுடன் உடல் பருமன் நோயால் அவதிப்பட்டு வந்த நிலையில யூடியூபை பார்த்து சென்னையில் இருக்கக்கூடிய பம்மலில் இயங்கக்கூடிய தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவரை அணுகி அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார். சுமார் 4 லட்சம் செலவழித்து இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில நேற்றைய தினம் அவர் அறுவை சிகிச்சை நிறைவேறுவதற்கு முன்னதாகவே உயிரிழந்து விட்டார். இந்த நிலையில தான் தவறான சிகிச்சை தான் காரணம் என தொடர்ச்சியாக பெற்றோர்கள் தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல உடல் பருமன் சிகிச்சையால் இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக இளைஞருடைய உறவினர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் தொலைபேசி வாயிலாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் பேசி ஆறுதல் வழங்கியிருக்கிறார். குறிப்பா புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர் ஹேமச்சந்திரன் உடல் பருமனை குறைக்க இந்த சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற போது உயிரிழந்த சம்பவம் என்பது பேசுபொருளாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில் இளைஞருடைய உறவினர்களிடம் நடந்த சம்பவத்தை குறித்து நேற்று இரவு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விசாரணை நடத்தினார். மேலும் அதில் இளைஞர் உடல் பருமன் சிகிச்சை நோயால் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்துவதற்கு குழு அமைக்கவும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்படும் என ஒரு உத்தரவாதத்தையும் பெற்றோர்களிடம் தெரிவித்திருக்கிறார். நேற்று இரவு தொலைபேசியில பேசிய அமைச்சர் இளைஞர்களுடைய பெற்றோர்களிடம் இக்கருத்தை தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே இளைஞருடைய உயிரிழப்பு தொடர்பாக சுகாதாரத்துறை விரைவில் ஒரு குழுவை அமைத்து விசாரணை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.